வணக்கம் சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? இப்ப இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியுது. ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி இருக்கு? எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு வலிமை இருக்கு. அந்த வலி உங்களை உடைக்கிறதுக்காக இல்ல, உங்களை ஒரு இரும்பு மனுஷியா மாத்துறதுக்காக. இன்னைக்கு நாம பேச போறது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது. இது நம்ம வீட்டு பெண்களோட நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது அழுதுகிட்டே இருந்தனா இனி நிமிர்ந்து நிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்கும். இது வெறும் ஆறுதல் கிடையாது, இது உங்களுக்கான நிதர்சனம். நான் சொல்லக்கூடிய இந்த 8 விதிகளை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புகிறேன். இந்த 5 நிமிஷம் உங்க மனசுல ஒரு தெளிவை உண்டாக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூல் நம்பர் 1, அழுதது போதும், அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்க. நம்ம ஊர்ல பொம்பளைங்க வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வலிகளை தாங்கிட்டு இருக்காங்க. காலையில எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வீட்டுக்காக, புருஷனுக்காக, புள்ளைங்களுக்காக ஓயாம உழைக்கிறோம். ஆனா அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்குதான்னா அது கேள்விக்குறிதான். பணப்பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கும், இன்னொரு பக்கம் குடும்பத்துல யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ என்ன பெருசா பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டுடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை மனச அப்படியே சுக்கு நூறா உடைச்சிடும். அன்னைக்கு நைட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு நீங்க விடுற கண்ணீரோட ஈரம் அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த கண்ணீர் உங்களை பலவீனப்படுத்தக்கூடாது. அதுதான் உங்களோட அடுத்த கட்டத்துக்கான எரிபொருளா இருக்கணும். ரூல் நம்பர் 2, ஊர்வாய்க்கு பயந்து வாழ்றத முதல்ல நிறுத்துங்க. நம்ம ஊர்ல பொம்பளைங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஐயோ இத பார்த்தா 4 பேர் சிரிப்பாங்களே, சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களேன்னு யோசிச்சுதான் பல பேர் தங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்நாள் முழுக்க மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டோம். ஒரு துணி எடுக்கிறதுல இருந்து ஒரு முடிவெடுக்கிறது வரைக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லாம பசியில இருந்தப்போ அந்த ஊர் வந்துச்சா? உங்க குழந்தைக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அலைஞ்சப்போ அந்த சொந்தம் வந்து உதவி பண்ணுச்சா? இல்ல. அப்போ எதுக்கு அவங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழணும்? நீங்க நல்லா இருந்தா பொறாமப்படுவாங்க, கஷ்டப்பட்டா கேலி பேசுவாங்க. இதுதான் உலகம். மத்தவங்களுக்காக உங்க நிம்மதிய அடகு வைக்காதீங்க. உங்களை பத்தி தப்பா பேசுற கூட்டத்தை அப்படியே விட்டுட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை, உங்க நிம்மதி, இதுதான் முக்கியம். அதனால இனிமே யாரையும் திருப்திப்படுத்த வாழாதீங்க. உங்க மனசாட்சிக்கு சரியா இருந்தா போதும். நேரா தலை நிமிர்ந்து நடங்க. ரூல் நம்பர் 3, யார்கிட்டையும் அன்பை யாசகம் கேட்காதீங்க. பெண்கள் இயற்கையாவே ரொம்ப அன்பு காட்டுறவங்க. ஆனா அதே அன்பு நம்ம மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் இவ்ளோ பண்றனே, ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்குவோம். யார் உங்களுக்கு மதிப்பு தர்றாங்களோ அங்க மட்டும் உங்க அன்பை காட்டுங்க. உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்காத இடத்துல அன்புக்காக கெஞ்சாதீங்க. ஒருத்தர் உங்களை ஒதுக்குனா சரி போயிட்டு வான்னு சொல்ல பழகுங்க. உன் அன்பு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றது உங்களுக்கே நீங்க செய்யற துரோகம். நீங்க ஒரு தனி மனுஷி. உங்க சந்தோஷம் இன்னொருத்தரோட கையில இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. ரூல் நம்பர் 4, எக்கனாமிக் ஃப்ரீடம். கையில காசு இருந்தாதான் மரியாதை. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை இதுதான். உங்களுக்கு எவ்வளவுதான் குணம் இருந்தாலும் கையில சொந்தமா ஒரு வருமானம் இல்லைன்னா இந்த உலகம் உங்களை சாதாரணமா தான் பார்க்கும். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதுல பெருமை இருக்குதான். ஆனா அதே சமயம் ஒரு சின்ன தொழில் பண்ணுங்க. உங்களுக்கு தையல் தெரியுமா? துணி தச்சு கொடுங்க. சமையல் நல்லா வருமா? ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பிங்க. டியூஷன் எடுங்க. இல்லையா ஒரு சின்ன வேலைக்கு போங்க. மாசம் குறைவா சம்பாதிச்சாலும் அது உங்க உழைப்பா இருக்கட்டும். நீங்க சம்பாதிச்ச ரூபாய் எடுத்து உங்க குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரும்போது வர்ற அந்த தைரியம் இருக்கே, அது உலகத்துல வேற எதுலயும் கிடைக்காது. பணம் தான் உங்க சுதந்திரத்துக்கான முதல் சாவி. ரூல் நம்பர் 5, குழந்தைகளுக்காக வாழ்றத மட்டும் வாழ்க்கையாக்காதீங்க. நிச்சயமா பிள்ளைகள் முக்கியம்தான், அவங்களுக்காக தான் நாம ஓடுறோம். ஆனா
அதுக்காக உங்க உடம்பையும் மனசையும் சுத்தமா மறந்துடாதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பத்தை பாத்துக்க முடியும். எல்லாம் பசங்களுக்காக தான்னு சொல்லி சொல்லி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உடை உடுத்துங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நீங்களா இருங்க. அம்மா, மனைவி, மருமகள் இந்த அடையாளங்களெல்லாம் தாண்டி உங்களுன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். ரூல் நம்பர் 6, உங்களை நீங்க காதலிக்க பழகுங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க பண்ற பெரிய தப்பு தியாகிங்கிற பேர்ல அவங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறது தான். குடும்பத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு கடைசியா மிச்சம் இருக்கிற கஞ்சி தண்ணிய குடிச்சிட்டு நிக்கிறவங்க எத்தனையோ பேர். ஏன் உங்க உடம்புல உயிர் இல்லையா? நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பத்தை பாத்துக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய பாட்டை போட்டுட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. ஒரு கப் டீய நிதானமா ரசிச்சு குடிங்க. மத்தவங்களுக்காக ஓடுற இந்த ஓட்டத்துல உங்களை நீங்களே தொலைச்சிடாதீங்க. செல்ஃப் லவ்ங்கிறது சுயநலம் கிடையாது, அது உங்களை நீங்க தக்க வச்சுக்கிற ஒரு வழி. ரூல் நம்பர் 7, அழுகை பலவீனம் இல்ல, ஆனா அதுவே வாழ்க்கையும் இல்ல. அழுகைய நிறுத்திட்டு அடுத்து என்னன்னு யோசிங்க. கஷ்டம் வரும்போது அழுங்க, அதுல தப்பில்ல. ஆனா அழுகையே வாழ்க்கை ஆகிடக்கூடாது. அழுது முடிச்சதும் அந்த முகத்துல ஒரு தெளிவு இருக்கணும். என்னை யாரெல்லாம் கீழே தள்ளினாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடாதீங்க. எந்த விஷயம் உங்களை அழ வைக்குதோ அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிங்க. பணப்பிரச்சனையா, எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தலாம்? குடும்ப சண்டையா, எப்படி அமைதியா கையாண்டு அவங்களுக்கு பதில் சொல்லலாம்? பயத்தை உங்க முன்னாடி நிக்க வைக்காதீங்க, அத உங்க பின்னாடி தள்ளிட்டு முன்னேறி போங்க. ரூல் நம்பர் 8, உங்க கதையோட ஹீரோயின் நீங்க தான். மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சினிமாவுல வர்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கைய மாத்திடுவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை கப்பலோட மாலுமி நீங்க தான். அது கடல்ல முழுகிறதும் கரையேறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு, அதுதான் பொறுமை. ஆனா அந்த பொறுமை அடிமைத்தனமா மாறக்கூடாது. எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க, எப்போ மத்தவங்களை எதிர்க்கணுமோ அப்போ எதிர்த்து நில்லுங்க. பயத்தை விட்டா உலகம் உங்க காலடியில். அன்பு தோழிகளே, இவ்ளோ நேரம் நான் பேசுனது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தீயையாவது மூட்டி இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நைட்டு நீங்க படுக்கும்போது அழுதுகிட்டு படுக்கக்கூடாது. நாளையில இருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுங்கிற நம்பிக்கையோட படுங்க. நீங்க ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது, நீங்க ஒரு போராளி. இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீங்க ஒரு பெரிய வெற்றி அடைய போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி மன கஷ்டத்துல இருக்கிற உங்க தோழிகளுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, நான் எப்பவும் உங்களுக்காக பேசுவேன். மறக்காம என் மனதின் ஓசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தைரியமா இருங்க, உங்களால முடியும். நன்றி.